இமயமலை பகுதிகளில் துறவியாக பயணம் செய்து கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் மாலை நேரத்தில் தனிமையான ஒரு பாறை அருகே அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. அந்த அமைதிக்குள் அவரது மனம் முழுவதும் ஒரே நிலைப்பாடு, பயமில்லாத அமைதி. அந்த நேரத்தில் பாறைகளுக்கிடையில் இருந்து ஒரு விஷப்பாம்பு மெதுவாக ஊர்ந்து வந்து அவரை நோக்கி நகர்ந்தது. அதை பார்த்திருந்த ஒருவர் பயத்தில் நடுங்கினார். ஆனால் விவேகானந்தரின் முகத்தில் சிறிதும் பதற்றமில்லை. அவர் கண்களை திறந்து பாம்பை அன்புடனும் அமைதியுடனும் பார்த்தார். விவேகானந்தர் மென்மையான குரலில், "நீயும் இறைவனின் படைப்பே, உனக்கும் உன் பாதை உண்டு, எனக்கும் என் பாதை உண்டு" என்று சொன்னார். அந்த வார்த்தைகளில் பயமும் இல்லை, ஆணவமும் இல்லை, அமைதி மட்டும் இருந்தது. அந்த விஷப்பாம்பு ஒரு கணம் நின்றது. பின்னர் தன் தலையை சற்றே தாழ்த்தி எந்த தீங்கும் செய்யாமல் மெதுவாக அங்கிருந்து விலகிச் சென்றது. அந்த காட்சியை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அப்போது விவேகானந்தர் அமைதியாகச் சொன்னார், "பயம் இருந்தால் வன்முறை பிறக்கும். அமைதி இருந்தால் எதிரியும் தீங்கு செய்யாது." அந்த அனுபவம் அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய பாடமாக மாறியது. இந்த சம்பவம் உண்மையான தைரியம் என்பது வன்முறை அல்ல, அமைதியான மனமே மிகப்பெரிய சக்தி என்பதை உலகுக்கு சொல்லிக் கொடுத்தது.